இன்றைக்கி என்னங்கன்னா துவைக்கிறதுக்காக தொட்டிக்கு போயிருந்தேன். துவைச்சி முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் பார்த்தேன் அதில் ஒரு வண்டு மிதந்துட்டு இருந்துச்சு. என்னடான்னு எடுத்து பார்த்தா அது பெருசாக இருந்துச்சு. இந்த காண்டாமிருகம் மட்டும் கொம்பெல்லாம் வச்சுட்டு இருந்துச்சு. இந்த வண்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். பெரிய பெரிய மரத்தை எல்லாமே நோண்டி நோண்டி அந்த வேருக்குள்ளே போய் மேலெல்லாம் போயிட்டு சாவடிச்சிடும். முக்கியமாக தென்னை மரத்தை இதுதான் சாவடிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதோட கொம்பு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க. அந்த காண்டாமிருகத்துக்கு கொம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி இருந்துச்சு. ஆனால் அது தொட்டு பார்த்தா செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது பின்னாடி எல்லாமே பார்த்தா அந்த கம்பளி பூச்சிக்கு மேலே எப்படி இருக்கும் மொசு மொசுன்னு அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பெரிய வண்டு தென்னை மரத்தை பனை மரத்தையெல்லாம் நோண்டி நொங்கெடுக்கிற வண்டு தண்ணிக்குள்ளே விழுந்து செத்து போச்சு. தண்ணி நோண்டி உள்ளே போக முடியல போல். அது தண்ணியோட பலம் என்னன்னு அது தெரியாமல் போயிடுச்சு, செத்தும் போயிடுச்சு. சரியான கப்பு வீசிட்டு தெரியாமல் கையில் எடுத்தாச்சு. ஆனால் இதுவே ஒரு புழுவாக இருந்து தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த வீடியோவோட கடைசியில் அந்த புழுவை போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த புழு தான் ஆமாம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த புழு தான் இந்த வண்டாவாக மாறுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆமான்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எங்கள் எருக்கூட்டில் இருந்துச்சு அந்த புழு வந்து. எங்கள் அப்பா சொன்னார் அதுதான் அப்படி வளர்ந்து பெருசாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதோட ப்ராசஸ் பெருசாக இருந்தாலும் பெரிய பெரிய மரத்து எல்லாமே சாவடிச்சுட்டு தான் போகுது. வாசம் அடிச்சுட்டு போய் வீசிட்டேன். இந்த புழுவான்னு சொல்லுங்கள். இந்த புழு தான் வந்துட்டு அந்த தென்னை மரத்து வண்டாக மாறுதுங்களாம்.